தீர்க்க தரிசனமான தேவனுடைய வார்த்தைகளை தேவ ஜனங்கள் உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் உணர்த்தப்பட்டேன் என்று உங்கள் வீட்டாரிடத்திலும் சக விசுவாசிகளிடத்திலும் விருப்பப்பட்டால் என்னிடத்திலும் நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த காரியத்தை சொல்லுவதை பிசாசும் கவனிக்க போகிறான், கர்த்தரும் கவனிக்க போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். தம்பி பாடினார், எதுவும் நடக்கலைனாலும் உண்மை என்ன? எதுவும் நடக்கலனா அது என்ன? எதுவும் நடக்கலனா சொல்லுங்க, அது என்ன? எதுவும் நடக்கலனா என்ன அர்த்தம்? என்னங்க? சூழ்நிலையா? வந்து பாடுங்கப்பா, பாடுங்க. எதுவும் பாடு, சத்தம் இருந்துகிட்ட பாடு, பாடப்பா. விரும்பினது எதுவும் நடக்கலனாலும், ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கேட்டது எதுவும் நடக்கலனாலும், விரும்பினது எதுவும் நடக்கலனாலும் உம்மை துதித்துக் கொண்டு. உண்மையா வாயே நீ சொல்வது என்ன என்ற ஏசப்பா மேலிருந்து தப்பாமல் பார்க்கிறார். வாயே நீ சொல்வது, விரும்பினது நடக்கலனாலும் துதித்து கொண்டு இருக்கிறீங்களா? உண்மையா நான் துதிக்கிறேன்றவங்க ஏஞ்சி நில்லுங்க, தைரியமா சொல்லுப்போம். ஏஞ்சி நில்லுங்க, கையெல்லாம் உயர்த்த சொல்ல, கை உயர்த்தங்களை நான் நம்ப மாட்டேன். ஏந்திச்சு நில்லுங்க. விரும்பினது நடக்கலனாலும் நான் துதிப்பேன், ஆசைப்பட்டது நடக்கலனாலும் நான் துதிப்பேன். 1 2 3 ஆண்டவரே, இவர்களுக்கு நீ வருகிற வரைக்கும் இவர்கள் உயிரோடு கூட இருப்பார்களா? இப்படிப்பட்டவர்கள் தேவை. தைரியம் இல்லை பார்த்தீங்களா? மற்றவங்களுக்கு கையை உயர்த்திட்டீங்க, தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. இந்த நாளிலே வேலி என்கிற தலைப்பிலே ஹெட்ஜ், ஆங்கிலத்தில் HEDGE, ஹெட்ஜ், வேலி என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சிலுவை தியானங்களை குறித்து இந்த வாரத்திலே எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனாலும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறெண்டோ குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லி அதை குறித்து எடுக்க நான் பிரயாசித்தாலும் இந்த காரியத்தை ஆவியானவர் வலியுறுத்தினபடினாலே, அவசியம் என்பதை ஆவியானவர் உணர்த்துகிறார் என்பதனாலே இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவதிலே மிகுந்த நான் எதிர்பார்ப்புள்ளவராக நானும் கர்த்தரும் இருக்கிறோம். யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோபு 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். கர்த்தர் ஒரு மனிதனை குறித்து பூமியில் வாழ்ந்த நம்மை போல ஒரு இடத்திலே, ஒரு ஊரிலே வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த யோபு என்கிற மனிதனுக்கு 7000 ஆடுகள் இருந்ததாம். 7000. அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தேன். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள். 3000 ஒட்டகத்துக்கு எவ்வளவு தண்ணி ஒரு நாளைக்கு தேவைப்படும்? 7000 ஆடுகளுக்கு எவ்வளவு புல்லு தேவைப்படும்? 500 ஏர்மாடுகள். 500 ஏர்மாடுகள். அப்போ 500 ஏர்மாடுகள் சொன்னா கவனிங்க, எவ்வளவு பெரிய அவன் வயல் வசதி உள்ளவனா இருந்திருப்பான்.
அந்த 500 ஏர் மாடுகளுக்கும் எவ்வளவு வைக்கல், புண்ணாக்கு, 500 கழுதைகள், 10 பிள்ளைகள், நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும். தேசத்தில் இவ்வளவு வசதியா இருந்தும் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உத்தமனாய் இருந்தான். அல்லேலூயா. கள்ளத்தனம் அவன்கிட்ட இல்லை, கள்ளத்தனம் அவன்கிட்ட இல்லை. அவன் உத்தமனாய் இருந்தான். இவ்வளவு வசதிகள் இருந்தும் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். தான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்பதை தன் பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் அவன் சொல்லிக் கொண்டும் வந்தான். 10 பிள்ளைங்களுக்கும் 10 வீடு, 10 பிள்ளைங்களுக்கும் 10 வீடு. சே, அப்படி ஒரு அப்பா நமக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற அப்பா அம்மாலாம் எப்படி தெரியுமா, என் காலத்துக்கு அப்புறம் தான், என் காலத்துக்கு அப்புறம் தான். எங்க மாமனார்ட்ட சொன்னேன், எப்போ நீங்க சாகிறது, அதுக்கப்புறம் உங்க பையன் எப்போ வீடு கட்டுறது? என்ன மாமா நீங்க ஒரு விசுவாசியான்னு கேட்டேன். அப்போ உங்க பையன் என்ன செய்வாரு, நீங்க எப்போ சீக்கிரம் சாகணும்னு தான் ஜெபம் பண்ணுவாரு. ஏன்னா செத்தப்புறம் தான் வீடுன்னு சொன்னா சீக்கிரம் சாகட்டும் தான் ஜெபம் பண்ணுவார். சரி, ஒரு காலம் நீங்க சாகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்துட்டான்னா வீடு என்னத்துக்கு ஆகுறது? உங்க பையனுக்கிட்டும் இருக்காது. ஏன்னா உங்க பையனும் அங்க வந்துருவாரு பரலோகம். யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்க எடுத்துக்க போறாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க அப்ப எடுக்கிறதுக்கு இப்பயே உங்க பையன்கிட்ட கொடுங்களேன். 10 பிள்ளைங்களுக்கும் 10 வீடு. ஒரு நாள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பையன் வீட்டில் 7 ஆண்கள் 3 பெண்கள். 7 ஆண்கள் வீட்லையும் திங்கக்கிழமை மூத்தவன், செவ்வாய்க்கிழமை அதுக்கு அடுத்தவன், 7 ஆண்கள் வீட்லையும் 7 பையங்க வீட்லையும் 7 நாள் விருந்து. அப்பாடி. அப்போ இத்தனை ஆடு இருக்கிறப்ப வேற என்ன செய்வாங்க? இத்தனை ஆடு இருக்கிறப்போ நம்ம அந்த காலத்தில் என்கிட்ட மட்டன் வாங்குறதுக்கு சொல்லுவாங்க 450 கிராம் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் 450 கிராம் மட்டன் வாங்குவோம். 450 கிராம் மட்டன் வாங்கினா அதோட உருளைக்கிழங்கு போட்டுருவாங்க சேர்த்து, மிக்சிங். உருளைக்கிழங்கு சேர்த்து வச்சாதான் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆகும். விசேஷத்த நாட்களில் தான் நிறைய வாங்குவாங்க. இவன் 7000 ஆடுகள், 7000 ஆடுகள் எப்படி இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு பையன் வீட்லையும் ஒவ்வொரு நாள் விருந்து. ஒரு நாள் ஒரு பையன் வீட்டில் விருந்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கும்போது வேலைக்காரன் ஒருவன் ஓடி வந்து யோபுடத்தில் சொல்கிறான், தூரத்திலிருந்து சபையேர் என்கிற சாதியா தேசத்தார் அப்படியே படையோடு கூட வந்து, பெரும் ஆட்களோடு கூட வந்து, தடிகளோடும் கம்புகளோடு வந்து 500 ஏர் மாடுகளையும் கழுதைகளையும் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். அந்த கழுதை மேய்ச்சவனையோ அந்த ஏர் மாடுகளை கவனித்தவர்களையும் வெட்டி போட்டு விட்டார்கள். நான் தான் ஒருத்தன் தப்பி ஓடி வந்தேன், இது எல்லாம் செத்துட்டாங்க. சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாக இன்னொருவன் ஓடி வருகிறான். வானத்திலிருந்து அக்கினி, மழை பெய்வதை போல அக்கினி கொட்டி 7000 ஆடுகளும் அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த அத்தனை மேய்ப்பர்களும், 5000க்கும் மேற்பட்ட மேய்ப்பர்களும், 5000 மேய்ப்பர்கள், மன்னிக்கணும் 500 மேய்ப்பர்கள், 500க்கும் மேற்பட்ட மேய்ப்பர்களும் வானத்திலிருந்து அக்கினி விழுந்தது நிமித்தமாக அவளெல்லாம் சனப்பொழுதிலே சாம்பலாகி விட்டார்கள் என்று சொல்கிறான். தலையில கை வச்சிட்டான். ஐயோ கர்த்தாவே, நான் என்ன செய்வேன்? அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாக இன்னொருவன் ஓடி வருகிறான். கல்தேயர் ஜாதியார் அவர்கள் பெரும் ஆட்களோடு படையோடு கூட வந்து ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள். ஒட்டகத்தை மேய்த்தவர்களை வெட்டி போட்டு விட்டு போய்விட்டார்கள் சொல்லுகிறான்.
ஆடு அவுட்டு, ஏர் மாடும் கழுதையும் அவுட்டு, ஒட்டங்களும் இப்ப இல்லை. ஒருவன் வந்து சொல்லுகிறான், ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், உங்க 10 பிள்ளைங்களும் மூத்தவ வீட்டில் அவங்க விருந்து சாப்பிட்டுக்கிட்டு கொண்டாடி சந்தோஷமாய் இருக்கும் பொழுது மேற்கூரை பெரும் காற்று வீசின நிமித்தமாக அந்த மேற்கூரை இடிந்து விழுந்து உங்க 10 பிள்ளைங்களும் கொண்டோட செத்துட்டாங்க. வீட்டிலே 10 சவப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 10 சவப்பெட்டிகள். போன வாரத்தில் எனக்கு அறிமுகமான ஒரு சகோதரர் வாகன விபத்தில் அவரும் அவருடைய மனைவியும் லாரி மோதி வாகன விபத்தில் ஸ்பாட்ல அவுட் ஆயிட்டாங்க. ஸ்பாட்ல 2 சவப்பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்தாங்க. 2 சவப்பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு அடக்கம் பண்ணுவதற்காக போகும்போது அவங்க பையனை அப்படி கைத்தாங்களா வாலிப பசங்களாம் அப்படி தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அவன் அழுதான் பாருங்க. அப்பா, இனிமே யாரப்பா எனக்கு இருக்கிறாங்க? அப்பா போயிட்டீங்களாப்பா, யாரப்பா எனக்கு இருக்கிறாங்க? எனக்கு யாரப்பா இருக்கிறாங்க? யாரப்பா நான் இனிமே அப்பான்னு சொல்லி கூப்பிடுவேன்? யாரப்பா எனக்கு இருக்கிறாங்கன்னு அவன் வீட்டில் வந்து சொன்னேன், அவங்க அம்மா செத்துப்பட்டு தான் மறந்துட்டான். 2 சவப்பெட்டியில அவனுக்கு அப்பா தான் ஞாபகம் வந்ததே ஒழிய அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய வேதனை, அம்மா செத்து போனதை மறந்துட்டான். அப்பா அப்பான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அம்மா செத்து போனதை மறந்துட்டான். ஏன்னா முதல்ல வந்தது அப்பா பெட்டி தான். 10 பிள்ளைகள், 10 பிள்ளைகளுடைய சவப்பெட்டிகள், 10 கல்லறை குழிகள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபுவே சொன்னான். கர்த்தர் கொடுக்கிறவரும் கொடுக்கிறவரே ஒழிய கர்த்தர் எடுக்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஒரு நாளும் எடுக்க மாட்டார். சொல்லுவோம், கர்த்தர் ஒரு நாளும் எடுக்க மாட்டார். அவன் யோபு சொன்ன வார்த்தை ஒழிய இது கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொன்னார்? இவ எல்லாவற்றிலும் யோபு கர்த்தரை என்ன சொல்ல, ஒரு வார்த்தை கூட குறை சொல்லல, ஒரு வார்த்தை கூட பாவம் செய்யல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி விரக்தியில் சொல்லியிருப்பானால் குறை சொன்னதற்கு சமம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவன் குறை சொல்லவே இல்லை, அவன் பாவம் செய்யவே இல்லை. 42வது அதிகாரத்தில் 2 முறை கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் முன்பதாய் சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபு எனக்கு முன்பதாக நிதானமாய் பேசினது போல நீங்க ஒருத்தரும் பேசவே இல்லை. அல்லேலூயா. அவன் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில, இத்தனை என்ன சொல்லுவது, பயங்கர சம்பவங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னை பற்றி நிதானமாய் பேசினது போல நீங்க பேசல. ஆமென் சொல்லுவீங்களா? என்ன அர்த்தம்? அவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் யோபு வார்த்தையை அளந்து அளந்து பேசியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை அளந்து அளந்து பேசியிருக்கிறார். என்ன சம்பவித்தது? ஏன் இப்படி யோபுனுடைய வாழ்க்கையில? இப்ப சொல்லுங்க, என்ன எதுவுமே நடக்கலனாலும் உம்மை துதித்து கொண்டிருப்பேன். என்ன நடந்தது? யோபுடைய கண் காண முடியாத ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் சாத்தான் வந்து நின்றான். சாத்தான் வந்து நின்னோன்னு ஏற இறங்க கர்த்தர் அவனை பார்த்தார்.
ஏற இறங்க கர்த்தர் அவனை பார்த்து அவன்கிட்ட சொன்னார், என்ன நீ வந்திருக்கியே, வரக்கூடாதவன் வந்திருக்கியே, நீ வந்தா சரியில்லையே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? Have you considered my servant Job? Have you considered my servant Job? என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே பிசாசு சாத்தான் அப்படியே யோபுவையே பார்த்துக்கிட்டே இருக்கிறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்பயும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பிசாசு. பயமா இருக்குதோ? ஆமாம், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, எங்க போறீங்க, எங்க வரீங்க, அப்படியே உங்களை பின் தொடர்ந்துகிட்டே இருக்கிறான். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் யோபுவை ஃபாலோ பண்ணுவதை கர்த்தர் பார்த்துட்டார். கர்த்தர் பார்த்துட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. டே 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 உத்தமனாச்சே, அவன் என் தாசன் ஆயிற்றே, அவன் எனக்கு பயப்படுகிறவன் ஆயிற்றே, மனதார எந்த தீமையும் செய்யாதவன் ஆயிற்றே, இந்த இந்த பொல்லாதவன் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறானே, அடாடாடாடாட அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கானே, போயிட்டு இருக்கானே. அவன் வந்து நின்னவனே கர்த்தர் கேட்கிறார் அவனை பார்த்து, என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ? அதற்கு அவன் சொல்லுகிறான், சும்மாலாம் உன்னை அவன் ஸ்தோத்திரம் பண்ணல, விருதாவாய் உம்மை ஆராதிக்கல. அவன் எதுவுமே நடக்கலனாலும் உம்மை துதித்து கொண்டிருப்பேன். சும்மா சொல்லல, எல்லாம் நடக்குது, எல்லாம் தருகிறீர், அவனை ஆஸ்வதிக்கிறீர், அவனை சுற்றிலும் வேலி அடைக்கிறீர், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறீர். அவன் சம்பத்து பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்கிறது, எல்லாரை காட்டிலும் பெரிய ஆளா மாறிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் அவன் காணிக்கை தரான், அதனால தான் அவன் ஆஸ்வதிக்கப்படுகிறான், அதனால தான் அவன் உம்மை ஆராதிக்கிறான். அவன் சொல்லுவீங்களா? நீங்க மாத்திரம் ஆங்கில வேதத்திலிருந்து சொல்லுகிறேன், கொஞ்சம் கையை நீட்டி அந்த வேலியை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு அனுமதி கொடுத்தா, அதுக்கப்புறம் பாருங்க உம்மை துதிக்கிறானா இல்லையா, உம்மை ஆராதிக்கிறானா இல்லையா, உம்முடைய முகத்துக்கு முன்பதாக அவன் உம்மை தூஷிக்கானோ என்று பார். உம்முடைய முகத்துக்கு முன்பதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்துக்கு முன்பதாக. சாத்தான் மிக தெளிவா சொல்லுகிறான், Job will curse you before your face. உம்முடைய முகத்துக்கு முன்பதாக உம்மை சபிப்பான், தூஷிக்கானோ என்று பாரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் அவன் உத்தமன் என்பது மாத்திரமல்ல, சன்மார்க்கன் என்பது மாத்திரமல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, பொல்லாப்புக்கு விலகிறவன் மாத்திரமல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். தன்னை எந்த சூழ்நிலையிலும் எதுவுமே நடக்கலனாலும் தன்னை மறுதலியாதவன் என்பதை குறித்தும் அவன் மேலே கர்த்தருக்கு ஒரு அபார நம்பிக்கை இருந்தது. God has a very confidence over Job that he will never curse before his face. அவனை குறித்து ஒரு கான்ஃபிடன்ஸ், தேவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. அந்த நிச்சயம் உங்களை குறித்து கர்த்தருக்கு இருக்குதா? இந்த பகல் வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிற உங்களை குறித்து கர்த்தருக்கு அந்த நிச்சயம் இருக்கிறதா? அந்த நிச்சயம் இருக்குமையானால், அந்த நிச்சயம் கர்த்தருக்கு இருக்கிறதுனால தான் தொட்டு பாடுறான்ட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. உங்களுக்கு அந்த நிச்சயம் உங்க மேல இல்லாதனால தான் சொல்ல பயப்படுகிறார் என்று காலை வேளையில சொல்லுகிறேன். உங்களை குறித்த அந்த நிச்சயம் நல்ல விசுவாசி தான், உங்களை குறித்த அந்த நிச்சயம் கர்த்தருக்கு இல்லாதனால தான் அந்த வார்த்தை சொல்ல அவருக்கு நம்பிக்கை கிடையாது உங்க மேல. கொஞ்சம் விரும்பினது நடக்கலன்னு சொன்னா உங்க மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறீங்க, கர்த்தருக்கு முதுகு காட்டுறீங்க, வாயை ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறீங்க. உங்களை பத்தி தான் சொல்றேன். அதனால தான் உங்களை குறித்து நிச்சயம்
கர்த்தருக்கு அந்த நிச்சயம் யோபுவை குறித்து கர்த்தருக்கு உண்டாயிருந்த நிச்சயம் உங்களை குறித்து இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த ராத்திரி நேரத்திலே கொடுத்த வார்த்தைகள் இவைகள். பாரத்தோடு கூட இந்த செய்திக்கு கர்த்தரின் புலம்பல் என்று சொல்லி தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். லேமெண்டேஷன் ஆஃப் தி லார்ட். கர்த்தரின் புலம்பல் என்ற செய்திக்கு தலைப்பு கொடுக்கவே நான் விரும்பினேன். கர்த்தர் புலம்புகிறார். என் மூலமாய் கர்த்தர் சபைக்கு, திருச்சபைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி புலம்புகிறார். உங்களை குறித்து நிச்சயம் இல்லை. யோபுவை குறித்து கர்த்தர் நிச்சயம் இருந்தது. அதனால தான் சவால் விட்டு சொன்னார், தொட்டுப்பார், அவன் உயிரை கையை வைக்காத, அவன் உயிரை ஒன்றும் செய்யக்கூடாது, நீ என்ன வேணாலும் செஞ்சுப்பார், என்ன வேணாலும் செஞ்சுப்பார், என்ன வேணாலும். இவைகள் எதுவுமே யோபுவுக்கு தெரியாது. சொல்லிவிட்டு கர்த்தர் செய்யவும் இல்லை. இப்படி செய்ய போகிறான்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் சொல்லவும் இல்லை. எதுவுமே சொல்லாமல், கடைசி வரைக்கும் சொல்லாமல். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எஸ். ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். 3 things. Number 1, வேலியை குறித்த 3 காரியங்கள். The protection of the hedges. The protection of the hedges. வேலியின் பாதுகாப்பு. சொல்லுங்கள், வேலியின் பாதுகாப்பு. சொல்லுங்கள், வேலியின் பாதுகாப்பு. The hedges provide protection. வேலி போடப்படுவதின் நோக்கமே பாதுகாப்பு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. 100 அடி நீளத்திற்கு இந்த மதில் சுவர் எழுப்பப்பட்டதன் நோக்கமே என்னதான்? பாதுகாப்பு. மெயினே பாதுகாப்பு தான். அப்போ வேலி பாதுகாப்பை தருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிசாசுக்கு ஒன்று நன்றாய் மிக மிக தெளிவாய் தெரியும். There is a hedge around Job. யோபுவை சுற்றிலும் கர்த்தர் வேலி வைத்திருக்கிறார், அமைத்திருக்கிறார் என்பது பிசாசுக்கு நன்றாய் தெரியும். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் அவனை சுற்றிலும் வேலி அமைத்திருப்பதனாலே, வேலி வைத்திருப்பதனாலே அதை தாண்டி யோபுவை தொட முடியாது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அந்த பகல் வேளையிலே உங்களை பற்றி நான் சொல்லுகிறேன், தேவனுடைய அனுமதி அல்லாமல் உங்களை பிசாசு தொடவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்க மேல பிசாசு எந்த தீங்கையும் கொண்டு வரவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு உங்களை தொடவே முடியாது, எந்த தீங்கும் அணுகவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ரட்சிப்பு என்பது ஒரு வேலி, இயேசுவின் ரத்தம் என்பது ஒரு வேலி, தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்வது என்பது ஒரு வேலி. இப்படி வேலி உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. இயேசுவின் ரத்தத்தை தாண்டி ஒரு அடி கூட பிசாசு எடுத்து வைக்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஒரு அடி கூட பிசாசு எடுத்து வைக்க முடியாது. இங்கே வேலி எப்படிப்பட்ட வேலியாம்? hedges around the person, hedges around the family, and hedges around the proper possessions or properties. Hedges around the person, hedges around the family, and hedges around the properties. அவனை சுற்றிலும் வேலி, அவனுடையவர்களை சுற்றிலும் வேலி, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் சுற்றிலும் வேலி. 3வது, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, அவனுடைய வயல் வரப்பு, தோட்டம், துறவு, மாடுகள், ஆடுகள், ஒட்டங்கள் எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி. ஆமென் சொல்லுவீங்களா? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே வேலி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அதே வேலியை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் வேலி, உங்கள் மனைவியை சுற்றிலும், உங்கள் கணவரை சுற்றிலும், பிள்ளைகளை சுற்றிலும், பெற்றோரை சுற்றிலும். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் வேலி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வேலி வைத்திருக்கிறார். உங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் சுற்றிலும் வேலி வைத்திருக்கிறார். ஆமா. உங்கள் காரை சுற்றிலும், உங்க பைக்கை சுற்றிலும், உங்கள் வீட்டை சுற்றிலும், உங்கள் வயலை சுற்றிலும். ஆமா. மாங்காய் அப்படியே உத்துருது.
காற்று காற்று அடிக்காமையே மாங்காய் உதிருது, எல்லா மரத்திலிருந்து உதிருது, என்னன்னு தெரியல. சரி, கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பிசாசு கண் வச்சுட்டான் போல இருக்கு, ஏதோ அவன்கிட்ட சொல்லியிருக்கார் போல இருக்கு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆண்டவர் மரத்தை பார்த்து, அத்து மரத்தை பார்த்து பேசுன மாதிரி மரத்தை பார்த்து, இனி ஒரு கா விழுந்துச்சுன்னா அப்படின்ட்டேன். எல்லா மரத்தை பார்த்து பேசிட்டேன். எல்லாவற்றை சுற்றிலும் வேலி வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம், கவனிங்க, ஒன்றை தெளிவாய் நீங்கள் இருக்க முடியும். கர்த்தர் உங்களை சுற்றிலும், உங்கள் உடையவர்களை சுற்றிலும், உங்களுக்குண்டானவைகள் எல்லாவற்றை சுற்றிலும் கர்த்தர் வேலி வைத்திருக்கிறபடினாலே ஒரு போதும் உங்களை நெருங்கவும் அவனால் முடியாது. ஆமென் சொல்வீங்களா? உங்களை தாக்கவும் அவனால் முடியாது, உங்களை வீழ்த்தவும் அவனால் முடியாது. அவன் முயற்சித்து பார்ப்பான், ஆனால் அவனுக்கு அது முடியாமல் போய்விடும். ஆமென் சொல்வீங்களா? மறுபடியும் சொல்லுகிறேன், அவன் முயற்சித்து பார்ப்பான், ஆனால் அது அவனுக்கு முடியாமல் போகும். சொல்லுங்கள், முயற்சித்து பார்க்கிறான், ஆனால் முடியாமல் போகிறது. சத்தமா சொல்லுங்க, முயற்சித்து பார்க்கிறான், முடியாமல் போகிறது. காரணம் என்ன தெரியுமா? உங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி வைத்திருக்கிறார். உங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் முதலாவது சொன்னேன், வேலியின் பாதுகாப்பு. சத்தமா சொல்ல, வேலியின், சத்தமா சொல்ல, வேலியின் பாதுகாப்பு. சொல்லுங்க, வேலியின் பாதுகாப்பு. The protection of the hedges. இரண்டாவது, the prayer for the hedges. வேலிக்காக ஜெபம். சொல்லுங்கள், வேலிக்காக ஜெபம். The prayer for the hedges. கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களை சுற்றிலும் வேலி அமைக்கும்படியாய், உங்களுடையவர்களை சுற்றிலும் வேலி அமைக்கும்படியாய், உங்களுக்கு உண்டானவர்களை சுற்றிலும் வேலி அமைக்கும்படியாய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால் உங்க பையனை சுற்றிலும், உங்க கணவரை சுற்றிலும், உங்கள் மனைவியை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும், உங்கள் பெற்றோரை சுற்றிலும் கர்த்தர் வேலி அமைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எத்தனை பேர் ஓசியா புத்தகத்தை படிச்சிருக்கீங்க? எங்கெங்க ஈஸியா இருக்கிறதே படிக்க முடியல, அப்புறம் எங்க ஓசியா புத்தகத்தை படிக்கிறது? ஓசியான்னு ஒரு புத்தகம் இருக்குது தெரியுமா? ஆமா. எத்தனாவது புத்தகம்? மைனர் ப்ராஃபட்ஸ்ல, சிறு தீர்க்கதரிசிகள, சிறிய தீர்க்கதரிசில எத்தனாவது புத்தகம் தெரியுமா? அது தெரியாது. ரெண்டாவது புத்தகம். எடுக்க வேண்டாம், இப்ப யாரும் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு புரியாது. ஒரு நாள் ஓசியா என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைத்தார். ஓசியா நல்ல ஒரு தீர்க்கதரிசி, எரேமியாவின் நாட்களிலே வாழ்ந்து வந்தவர், ராஜாவின் நாட்களிலே. அந்த ஓசியாவை கர்த்தர் ஒரு நாளிலே அழைத்து அவர் சொன்னார், ஓசியா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கிறேன், நீ ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா. தேங்க்யூ லார்ட், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சபையில் எல்லாம் பாடுற அந்த பொண்ணு, ஆண்டவரே, சபையில் நல்ல அழகாக இருக்கிற அந்த பொண்ணு, ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? நோ 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 நோ, சபையில் இருக்கிற எந்த பொண்ணையும் நீ கல்யாணம் பண்ணவே கூடாது, வீதிக்கு போய் பொண்ணு பாருண்டார். வீதிக்கா? வீதிக்கா ஆண்டவரே? ஆமா, வீதியில போய் பொண்ணை பார்க்கணும் நீ. அதுவும் எந்த பொண்ணுன்னு சொன்னா, நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணு. அவ பேர் கோமர், அவ பேர் கோமர். அந்த கோமரை போய் நீ கல்யாணம் பண்ணு. வீதிக்கு போறான். கோமர் நீங்க யாராச்சும் ஒரு பொண்ணு இருக்காங்களா? கல்யாணம் கோமர் நீங்க யாராச்சும் ஒரு பொண்ணு இருக்காங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், கோமர் நீங்க யாராச்சும் ஒரு பொண்ணு இருக்காங்களா? கோமரா? எதுக்கு சார்? எதுக்கு சார்? காசு எதுவும் வச்சிருக்கீங்களோ? ஆமா. அப்படியா? அதானே பார்த்தேன், அதானே பார்த்தேன். கோமரை பத்தி கேட்கல. அவ வேசி சார், அவர் வேசி. காசு இருந்தா தான் அவளை பார்க்க முடியும்.
வேசியா? அதுதான் காசு இருக்குதான்னு கேட்டியா? ஆமா சார், வேசி சார். என்ன ஆண்டவரே, எல்லாரும் சொல்றாங்க அவர் நல்ல பச்சை வேசின்னு சொல்றாங்களே ஆண்டவரே. ஆமா, அவ்வளவுதான் போய் கல்யாணம் பண்ணிக்க, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க. சரி, கீழ்ப்படிந்தான் யோசியா. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கு வரையிலும் நான் உனக்கு உண்மையுள்ள புருஷனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இப்ப நீ சொல்லுமா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்ட்டா. 3 பிள்ளை பிறந்துருச்சு. ஆனா இடையில அவளை காணோம். இடையில் சில நாட்களில் கோமரை காணோம். எங்கப்பா, என்னப்பா நீ கக்கா கழுவிட்டு இருக்க? எங்கடா கோமர் எங்கடா? எங்க போனான்னு தெரியலையே. என்னடா செய்ய போற? என்ன செய்யறது? என்னடா நீ சோறு வடிச்சுக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி எங்கடா? எங்க போனான்னு தெரியலையே. கத்த சொன்னா, அவ எங்க போய் தேடி போய் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வானா. இவன் தேடிக்கிட்டே போறான். விசாரிச்சா அந்த பணக்காரன் வீட்டில் இருக்கிறான்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்குள்ளார போனா வேதம் சொல்லுகிறது, வேதத்திலிருந்து சொல்லுகிறேன், படுக்கையிலே அவளை பார்த்தான். அந்த மனிதர்களோடு கூட, அவளுடைய நேசர்களோடு, காதலர்களோடு கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் வாழ்ந்து வந்தாலே, அந்த காதலர்களோடு படுக்கையிலே அவள் நிர்வாணமாய் கிடப்பதை அவன் பார்த்து அவளை, நீ வா, பிள்ளைங்களுக்காக அல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னான். நான் உன்னை நேசிக்கிறேன், பிள்ளைங்களுக்காக அல்ல, உன்னை நேசிக்கிறேன், வா வீட்டுக்கு. நான் அந்த நேசர்கள்லாம் சொன்னாங்க, அந்த காதலர்கள்லாம் சொன்னாங்க, அது எப்படி கூட்டிட்டு போலாம்? நான் அவளை பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன்டா ஓசியா. நான் அவளை பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கோம், வெள்ளியை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறோம், பொன்னை கொடுத்து கூட்டி வந்திருக்கிறோம். நீ சர்வசாரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்றிய. அவன் எவ்வளவு கொடுத்தானோ அதிலும் அதிகமாய் இவன் பணத்தை அவர்களுக்கு கொடுத்து, தன்னுடைய மனைவி அதிலும் அதிகமாய் பொன்னை அவர்களுக்கு கொடுத்து, அதிலும் அதிகமாய் வெள்ளியை அவர்களுக்கு கொடுத்து தன் மனைவியை அழைத்து கொண்டு வந்தான். ஒரு முறை அல்ல, பலமுறை இதே கதை தொடர்ந்தது. பலமுறை, கர்த்தர் பலமுறை புருஷனை விட்டுட்டு, புருஷனுடைய அன்பை விட்டுட்டு அவன் தன் நேசர்களை தேடி போய் விடுகிறாள். புருஷனோடு கூட வாழ்கிற வாழ்க்கைக்கு நடுவிலே முன்பு திருமணத்துக்கு முன்பதாய் வாழ்ந்த அந்த வேசி வாழ்க்கை அவள் தொடரச் செய்தாள். கர்த்தர் ஸ்தோத்திரம், தொடரச் செய்தாள். ஓசியாவையும் கோமரையும் கர்த்தர் ஒரு கதையாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லி, நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க, ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி சொல்ல வைத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து, ஆண்டவர் விரும்பாத காரியங்களில் ஈடுபட்டு, எவ்வளவு மோசமான, how dare messed up you are, God still loves you. இயேசு உங்களை இன்னும் நேசிக்கவே செய்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை இன்னும் நேசிக்கவே செய்கிறார். எவ்வளவு ஆண்டவரை அப்படியே முகம் சுளிக்கும்படியான காரியங்களை நீங்கள் அந்தரங்கத்திலும் வெளியரங்கமாயும் நீங்கள் செய்கிறவர்களா இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் ஓசியாவை கர்த்தர் ஒரு நாள் அழைச்சிட்டு சொன்னாரு, நீ இவ்வளோ நேசிக்கிற பத்தியா, நீ இவ்வளோ உன் மனைவியை இவ்வளோ நேசித்தும்
உன் அன்பை புரிந்து கொள்ளாம அவ பாட்டுக்கு தன் நேசர்களை தேடி காதலர்களை தேடி அவ போய்கிட்டே இருக்கிறா பாத்தியா. அவ வழியை மாற்ற மாற்றா, அவ ரூட்டை மாற்ற மாற்றா, அவ தன்னுடைய போக்கை, தன்னுடைய அந்த வாழ்க்கையின் போக்கை மாற்ற மாட்டுகிறாள். ஆகவே நீ ஜெபம்னு சொல்றார், ஜெபம்னு சொல்றார். ஓசியா ஜெபம் பண்ணும்போது 2வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை மாத்திரம் வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி, அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், நான் என் முந்தின புருஷன் ஓசியாவிடத்திற்கு திரும்பி போவேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள். கர்த்தர் சொல்றார், நீ ஜெபம் பண்ணுடா ஓசியா, நீ ஜெபம் பண்ணு. அப்ப நான் என்ன செய்வேன், நான் வேலி அடைப்பேன். அவள் போகிற வழியிலே வேலியை நான் அமைப்பேன், வேலியை ஏற்படுத்துவேன், வேலி அமைப்பேன். அந்த வேலி அமைக்கிறது நிமித்தமாக அவ என்ன செய்வாளா, அவ பாதையை அவள் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அப்படியே வழக்கமான பாதையில போவாள். அந்த பசங்களை தேடிக்கிட்டு போவாள். இப்போ அந்த பாதையை அவளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் கூட அங்கே இங்கே சுத்தி தன் நேசர்களை தேடி போவாள். she will chase after him and find them not. அவர்களை பின்தொடர்ந்து போயும் அவர்களை ஒருத்தனை கூட கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவர்களை அவர் சந்திக்கவே முடியாதபடிக்கு, தேடியும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு நான் செய்வேன். அப்போ அவ ஒரு முடிவுக்கு வருவா, இவ்வளோ அலைஞ்சு திரிஞ்சும் ஒருத்தனை கூட பழைய ஆளை, நம்முடைய வாடிக்கையாளர் ஒருத்தனை கூட நம்ம சந்திக்க முடியலையே, அவனோட சந்தோஷமா இருக்க முடியலையே, சம்பாதிக்க முடியலையேன்னு சொல்லி அவள் திகைத்து போய் சொல்லுவான், இதுக்கு இந்த அலைச்சல், இந்த கஷ்டம், இந்த பாடுகளுக்கு ஓசியாவே பெட்டர் அப்படின்னு அவன் என் புருஷனிடத்திற்கு, முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன். இப்போ இருக்கிற நான் படுகிற சங்கடங்களை காட்டிலும் அவனோடு கூட இருப்பது எனக்கு அதிக நன்மையா இருக்கும் என்று சொல்லி அவள் சொல்லத்தக்கதாய் நான் செய்வேன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தன்னுடைய நேசர்களோடு கூட, வாடிக்கையாளர்களோடு கூட இருக்கிற தொடர்பை அவள் அறுக்கப்பட்டது நிமித்தமாய் அவள் உன்னிடத்திற்கு திரும்பி வருவாள். இதுதான் என் ஜனத்துக்கும் நான் செய்கிற காரியம் என்று சொல்லி நான் ஜனத்துக்கு சொல்லுன்னு சொல்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு இதே காரியத்தை சொல்ல விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுவதை நிறுத்தி, ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அவர்கள் பொல்லாத வழிகளை கர்த்தரிடத்தில் வராதபடிக்கு கர்த்தருக்கு தூரமாய் போகிறதை, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு தூரமாய் போகிறதை நீங்கள் பார்த்து அறிந்து உங்கள் மனதிலே புழுக்கம் கொண்டு, வேதனை கொண்டு, கர்த்தர் சொல்றார், உங்கள் கணவரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பெற்றோரை குறித்து, உங்கள் வீட்டாரை, உடன் பிறந்தவர்களை குறித்து நீங்கள் கொண்டிருக்கிற பாரம், நீங்கள் கொண்டிருக்கிற வேதனை அறிவேன். ஆனா அவங்களுக்காக வேலி, ஆண்டவரே நீங்க போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபம்னா நான் வேலியை போடுவேன். ஆமென் சொல்லுவீங்களா? அது எப்படிப்பட்ட வேலினா பாதுகாப்பின் வேலி அல்ல. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, தடுக்கப்படுதலின் வேலி, தடுக்கப்படுதலின் வேலி, மறுக்கப்படுதலின் வேலி, பாதுகாப்பின் வேலி அல்ல. மெல்கி காலையில சென்ட் மேரிஸ்ல படித்தா, காலையில இங்க இருந்து போயிட்டு வராமா ரொம்ப ரொம்ப சின்சியரா சொல்லிட்டு, எனக்கே தெரியாம என் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்துட்டு, பேக்குள்ளார புக்கு இருக்குதோ இல்லையோ மாத்து ட்ரெஸ் இருக்கும், அங்க போய் ஸ்கூல்ல போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு வாதியாட்டின்னு சொல்லிட்டு நேரா பாபநாசம் சோம்பேறி மடத்தில் போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அங்கே என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு, ஆட்டம் போட்டோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு
மறுபடியும் சாயந்தரம் ஷார்ப்பாக 4:45 மறுபடியும் யூனிஃபார்மை மாற்றிட்டு அங்கேருந்து வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு வந்து அம்மா கிட்ட சொல்லி என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப காலையிலேருந்து படித்து களைச்சி போன மாதிரி சாயந்தரம் காசு வாங்கிட்டு எதையாச்சும் ஒன்று சாப்பிட்டு பண்டத்தையோ திண்டத்தையோ எதையோ ஒரு திண்டத்தை. நான் அப்பவும் இப்படி தான் இருப்பேன், அப்பாவி. இப்போவும் அப்பாவி. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், மனைவியும் இதில் உடந்தை. ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் காரியமெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதா? ஒரு நாள் கல்யாண மண்டபத்தில் ஒரு வாத்தியாரை பார்த்தேன். அதே பேர் என்ன, கருப்பா கருப்பா ஹைட்டாக இருப்பார். பாஸ்டர் சார் உங்கள்கிட்ட ஒரு வாங்கலை, தனியாக வாங்கலைன்னாரு. ஆஹா, நம்ம பையன் நல்லா படிக்கிறான் போல இருக்கு, பாராட்டுறதுக்காக சொல்கிறான்னு கூட. உங்கள் பையனை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஸ்கூல்லையே மோசமான பையன் சார், பாஸ்டர் பையன் இப்படி இருக்கிறாரேன்ட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம், ஸ்கூலுக்கே வரதில்லை சார். எனக்கு கல்யாண வீடு போட்ட பவுடர்லாம் அப்படியே கரைஞ்சிருச்சு, மேக்கப்பே கலைஞ்சிருச்சு. அப்படியே விருத்து வேர்த்து விறுவிறுத்து. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ண. கர்த்தர் அவனை சுற்றிலும் முள்ளுகளினால் வேலியை அமைத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்ல ஒரு பாஸ்டரா இருக்கிறார்னா காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு நாள் கூட நம்பிக்கை இழந்து போகவே இல்லை. எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், ஒரு என் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? என் ஜெபத்தை கேட்கிறவர். நான் ஜெபிப்பேனால் என் பையனை கொல்ல மாட்டார், அவனை வெல்ல செய்வார். ஆமென் சொல்லுவீங்களா? அவனை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். எங்க போனாலும் ஒண்ணுமே முடியாத அளவுக்கு. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் செய்வேன் சொல்லுகிறார். இன்றைக்கு பகல் வேளையிலே திருச்சபையின் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உங்க கணவருக்காக ஜெபித்து பாருங்கள், உங்கள் மனைவிக்காக, கீழ்ப்படியாத உங்கள் பிள்ளைகளுக்காக, கர்த்தரை குறித்த காரியங்களில் விருப்பம் இல்லாத உங்கள் பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, வீட்டாருக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் வேலி அடைப்பேன் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, அவர்கள் தங்களுடைய பொல்லாத நடக்கைகளை விட்டு, பொல்லாத பேச்சுகளை விட்டு, பொல்லாத தொடர்புகளை விட்டு, பொல்லாத உறவுகள் அனைத்தையும் விட்டு அவர்கள் தேவனிடத்திற்கு திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஆமென் சொல்லுவீங்களே? அல்லேலூயா. உங்களை பத்தி தான் கர்த்தர் பேசுகிறார். உங்க பிள்ளைங்களை பத்தி தான், உங்க வீட்டுக்காரை பத்தி தான், உங்க மனைவியை பத்தி தான், உங்க பெற்றோரை பத்தி தான், உங்கள் வீட்டாரை பற்றி தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பாஸ்டர் அப்படியே ஆராதனை ஆரம்பிச்ச உடனேயே பையன் மெல்ல அப்படியே வலிடுவான், நலிவிடுவான். பையன் மெல்ல நலிவிடுவான். கோயம்புத்தூர்ல சாமுவேல் என்ற பாஸ்டர், ராமநாதபுரத்தில் கோயம்புத்தூர்ல சபை வைத்து நடத்தி கொண்டிருந்தவர். அவருடைய பையன் ஆராதனை நடத்தும் போதே அப்படியே வெளியே போயிடுவான். வெளியே போயிட்டு ஆராதனை முடிகிற வரைக்கும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ஒருத்தன் மட்டையை தூக்கிட்டு வருவான், ஒருத்தன் கட்டையை தூக்கிட்டு வருவான். எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க, எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்பா சபைக்குள்ளார தான் பையன் இருக்கிறான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் இவன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். என்னாத்துமா போடுற டைம் தெரியும். உடனே விளையாட்டை முடிச்சுட்டு வந்துடுவான். வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாரோட சேர்ந்து பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி பிரைஸ் லார்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் இவருக்கு விஷயம் தெரிய வந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார். எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆராதனை நேரம் அவங்க எல்லாம் கிரிக்கெட், பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இவன் அங்கே நின்று சைக்கிளை பிடிச்சுக்கிட்டு அவன் நின்று அந்த விளையாட்டை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு சைக்கிளை பிடிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்தில் அவனோடு கூட விளையாட வந்தவர்களும் ஒரு 2 பசங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் சைக்கிளில் உட்கார்ந்துருந்தான். ஒருத்தன் சைக்கிளை பிடிச்சிட்டு இருந்தான். இவன் நின்றுக்கிட்டு ஒரு சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு இருந்தான். ஆண்பாரை பிடிச்சிருந்தான். அறிகுறியே இல்லாமல்
சட்டுதிலே ஒரு மின்னல் உண்டானது, ஒரு இடி இடித்தது. எந்த மழையும் இல்லை, காற்றும் இல்லை. ஒரு திடீரென்று ஒரு மின்னல் வந்தது. அந்த பக்கத்தில் இருக்கிறவன் சைக்கிள்ல பாய்ந்தது. சைக்கிளை பிடிச்சுக்கிட்டே இருந்தவன் இவனுக்கு 2 அடி பக்கத்தில், 2 அடிக்கு பக்கத்தில் சைக்கிளை பிடிச்சிருந்த அப்படியே செத்துட்டான், கருகி செத்துட்டான். உடைய நண்பன் மட்டையோட ஆராதனைக்கு வந்துட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? மட்டையோட ஆராதனைக்கு வந்துட்டான். இன்னைக்கு அவங்க அப்பா இறந்துட்டார். இன்னைக்கு அவன் தான் அந்த திருச்சபையில் நல்ல போதகராக இருக்கிறான். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் நல்ல போதகராக இருக்கிறான், அருமையாய் சபை நடத்துகிறான். காரணம் என்ன தெரியுமா? வேலிக்கான ஜெபம். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, வேலிக்கான ஜெபம். சத்தமா சொல்லுங்க, வேலிக்கான ஜெபம். முதல்ல என்ன சொன்னேன்? இப்படிங்க, வேலியின் பாதுகாப்பு, the protection of the hedges. ரெண்டாவது, the prayer for the hedges, வேலிக்கான ஜெபம். மூன்றாவது, the purpose for removing hedges, the purpose for removing the hedges. வேலியை அகற்றுவதின் நோக்கம், வேலியை அகற்றுவதின், வேலி அகற்றப்படுவதின் நோக்கம், வேலி அகற்றப்படுவதின் நோக்கம். சாத்தான்ட்ட கர்த்தர் சொல்றார், என் மேல கண் வச்சியோ, என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கண்களை வைத்தாயோ என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நீ அவன் சும்மாவா உம்மை சேவிக்கிறான், விருதமாக உம்மை சேவிக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீரோ? நீர் அவனை சுற்றிலும், அவனையும் அவனை சுற்றிலும், அவனுடைய வீட்டார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் நீ வேலி அடைத்திருக்கிறீர். அவனை ஆசீர்வதிக்கிறீர், அவனை பெருகச் செய்கிறீர். அதன் நிமித்தமாகத்தான் அவன் உம்மை ஆராதிக்கிறான், துதிக்கிறான். நீருடைய கையை நீட்டி அந்த வேலியை நீ அகற்றுவீரானால் உம்முடைய முகத்துக்கு முன்பதாக நீ சொல்லுகிற அந்த உத்தமன் உம்மை தூஷிக்கானோ என்று பாரும் என்று சொல்லி சவால் எடுக்கிறான். கர்த்தர் யோபுவின் மேல் ஒரு அபார நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் வைத்திருந்தபடினாலே வந்து பாருண்டார், வந்து பாருண்டார், வந்து பாருன்னு சொல்லிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 1வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களை சற்று வேகமாய் வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, Yes. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷணிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். கவனிங்க, God had a confidence over Job. யோபுவின் மேலே தேவனுக்கு ஒரு அபார நம்பிக்கை இருந்தது. Even if the hedges are removed, even if the devil attacks him, he will never curse him before his face. வேலி அகற்றப்பட்டாலும் கூட சாத்தானிடத்திலே அவன் நெருக்கும்படியாய், சாத்தானுடைய தொல்லைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலும் கூட ஒரு நாளும் முகத்திற்கு முன்பதாக யோபு தேவனை தூஷிக்க மாட்டார், சபிக்க மாட்டார் என்பதை தேவன் நன்றாகவே அறிந்திருந்தார். அல்லேலூயா, நன்றாகவே இருந்தார். people around you are watching. உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. வேதக்காரங்க, வேதத்துக்கு போயிட்டவங்க, உங்க கிறிஸ்தவங்க, வேதக்காரங்க உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், ஜாதிகள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்.
பார்த்து கொண்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் சில தொல்லைகள், சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது அந்த தொல்லைகளின் நடுவிலே, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை ஜனங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். என்னக்கா முகம் ஒரு மாதிரி இருக்கு, ஆராதனைக்கு போகலையா? போகணும் போகணும், போகலன்னு சொல்ல மாட்டீங்க, போகணும். ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. பீப்புள் அரவுண்ட் ஆர் வாட்சிங் யூ. உங்களை சுற்றிலும் இருக்கிறவளெல்லாம் நன்மையின் நாட்களிலும் உங்களை கவனிக்கிறார்கள், பிரச்சனையின் நாட்களிலும் நீங்கள் போராட்டங்களின் வழியே, நெருக்கத்தின் வழியே நீங்கள் கடந்து செல்லும் போதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா, கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா, நீங்க அல்லது அவர் முகத்துக்கு முன்பதாக நீங்கள் அவரை தூஷிக்கிறீங்களா? நீங்க எங்க சொன்னாலும், யார்கிட்ட சொன்னாலும், ஆமா என்ன போய் என்னத்தை பார்க்கறது அப்படின்னு சொன்னா அவருடைய முகத்துக்கு முன்புதான் தூஷிப்பதற்கு சமம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அவருடைய முகத்திற்கு முன்புதான் போய் என்னத்தை கண்டோம், கோயிலுக்கு போய் ஆலயத்துக்கு போய் என்னத்தை கண்டோம். நானும் 2 வருஷமா போயிட்டு இருக்கேன். முகத்திற்கு முன்புதான் தூஷிப்பதற்கு சமம். கவனிங்க, மற்றவர்கள் கவனிப்பது மாத்திரமல்ல, the devil is also watching you. சாத்தானும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நீங்கள் தேவனை துதிப்பது அவனுக்கு வெறுப்பு. நீங்கள் தேவனை துதிப்பது அவனுக்கு வெறுப்பு. நீங்கள் தேவனை துதிப்பதை வெறுப்பது அவனுக்கு விருப்பம். ஆமென் சொல்வீங்களா? நான் சொன்னதை சொல்லுங்க பாப்போம். வெறுப்பு. நீங்கள் தேவனை துதிக்காமல் இருப்பதில்லை, துதிக்க வெறுப்பதை காண்பதில் அவனுக்கு விருப்பு. ஆமென் சொல்வீங்களா? அவன் துதிக்காமல் இருப்பதில்லை, துதிக்க வெறுப்பு. தேவனை துதிப்பதை காண்பது அவனுக்கு வெறுப்பு. தேவனை துதிக்க வெறுப்பதை காண்பது அவனுக்கு விருப்பு. ஆமென் சொல்வீங்களா? பைபிளை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா. எதுவுமே நடக்கலனாலும் உம்மை துதித்து கொண்டிருப்பேன். ஓஹோ, எதுவுமே நடக்கலனாலும் உம்மை துதித்து கொண்டிருப்பேன். ஐயா எங்காச்சு, என்னாச்சு? இப்ப துதிக்க வெறுப்பாய் இருக்கிறதை காண அவனுக்கு விருப்பு. நீங்கள் துதிப்பாய் வெறுப்ப, நல்ல பாட்டு, சரியான பாட்டு. அவர் பாடிக்கிட்டு இருக்கும்போதே கூப்பிட்டு செய்தி நேரத்தில் பாடன்னு சொல்லி நான் விரும்பினேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபு சொல்றார், கவனிங்க, யோபு சொல்றார், அவர் என்னை கொன்றாலும் அவர் மேல் நம்பிக்கையாவே இருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் தூஷிக்கவே மாட்டான், கர்த்தரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பயம், திகில், இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமாக, அவர் நாமத்தை. வசனம் இருக்குது பாத்தீங்களா? நான் மாத்திரம் இல்ல, என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் வாருங்கள். let's all rejoice, exalt his name together. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாருங்கள், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். பிரச்சனை நடுவிலே சொல்லுகிறார், நெருக்கத்தின் நடுவிலே சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். எந்த வசனங்க? அந்த வசனங்கள்லாம் தெரியுமா? வாசித்து பாருங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எஸ். அவர் துதி. சங்கீதம் 34வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எஸ். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும்.
பாராட்டும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், தொல்லையில் இருக்கிறவர்கள், பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிறவர்கள், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள், வேதனைகளுக்கு மத்தியில் இருக்கிறவர்கள், ஏன் இப்படி எனக்கு சம்பவிக்கிறது என்று சொல்லி புழுங்கிக் கொண்டிருக்கிற மத்தியிலே அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கும் the devil is watching some of you even right now. இப்பயும் உங்களில் சிலரை பிசாசு அவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமாம். No matter what happens in your life, I will bless the Lord at all times. என்ன சம்பவித்தாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் சொல்வீங்களா? நீங்க சொல்லுகிறதை கர்த்தர் மாத்திரமல்ல பிசாசும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இயேசுவை நேசிப்பேன், என்ன வந்தாலும் let come what may, I will serve him, I will love him. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை ஆமென் சொல்வீங்களா துதிப்பேன். ஆமென் சொல்வேன். ஆமென். என் வேலையை நான் இழந்து விட்ட போதும் துதிப்பதை நிறுத்த மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? துதிப்பதை வெறுக்க மாட்டேன். என் வேலையே போய்விட்டாலும் கூட அந்த விசுவாசி துதிப்பதை நிறுத்த மாட்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அந்த விசுவாசி, அப்படிப்பட்ட விசுவாசியை பிசாசு ஆச்சரியமாய் பார்க்கிறார். ஆச்சரியமாய் பார்க்கிறார். இங்கேயும் பெனியல் திருச்சபையிலும் ஒரு யோபு இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. ஆச்சரியமாய் பார்க்கிறான். வேலை இழந்து நல்ல நாட்களிலே கர்த்தரை ஆராதித்து நெருக்கத்திலே, தொல்லையிலே, தோல்வியிலே, இழப்பின் மத்தியிலே கர்த்தரை துதிக்கிற ஒருவனை ஆச்சரியமாய் பார்க்கிறான். துதிக்காமல் வெறுக்கிற ஒருவரை அவன் பார்க்கிறதை கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்படித்தான் விசுவாசினா சொல்லுங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனால் யோபுவை பார்க்கும்போது, உங்களை யோபுவாக பார்க்கும்போது அவன் ஆச்சரியப்படுகிறான். ஆமென் சொல்வீங்களா? ஆரோக்கியத்தை இழந்த நிலையிலும், ஆமென் சொல்வீங்களா? ஆரோக்கியத்தை இழந்த நிலையிலும் பாஸ்டமா பைபிள் வாசிக்கிறத நிறுத்துறதே கிடையாது. அந்த நாட்களிலும் துதிக்கிறத ஜெபிக்கிறத நிறுத்துறதே கிடையாது. அந்த நாட்களிலும் ஆரோக்கியத்தை இழந்த நிலையிலும் துதிப்பதை நிறுத்தாத. பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கம், ஒரு சறுக்கல் ஏற்பட்ட பொழுதிலும் துதிப்பதை நிறுத்தவே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட யோபுவை பிசாசு ஆச்சரியமாய் சபை நடுவில் இன்றைக்கும் அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்வீங்களா? Some of you, சிலர் உங்களை கவனிக்கிறார்கள், சாத்தான் உங்களை கவனிக்கிறான். God is also watching you. தேவனும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய அருமையான பிள்ளை என் முகத்துக்கு முன்னால அவ என்னை தூஷிக்கவே மாட்டா. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நான் அவன் மேல நான் சொல்ற தீர்க்கதரிசன வார்த்தைகளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் சுகுமார் மேல நம்பிக்கை வைத்திருப்பதை போல சுகுமாரும் என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னது சொல்லுங்க. நான் அவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறது போல அவன் என் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறான். சொல்லுங்க நான் சொன்னதை. அவர் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறது போல நானும் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். சொல்லுங்க நான் சொன்னது. சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க. பின்னால் இருக்கவங்க சேர்ந்து சொல்லுங்க. அவர் என் மேல். அல்லேலூயா. அவர் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்? என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறார்? எந்த சூழ்நிலையில் என் முகத்துக்கு முன்பதாக என்னை தூஷிக்க மாட்டான், சபிக்க மாட்டான். நான் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறேன்?
என் வாழ்க்கையில இப்பொழுது எது நடந்தாலும் முடிவு ஜெயமாகவே இருக்கும். இப்பொழுது என் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாகவே இருக்கும். ஆமென் சொல்வீங்களா? இப்பொழுது என் நிலை எதுவா இருந்தாலும் முடிவு ஆசீர்வாதமாகவே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். நன்மை அனுபவிக்கும் நாட்களில் மாத்திரம் அவருக்குள் வாழ்வது அல்ல, நன்மை அல்லாத நாட்களிலும் நான் அவருக்குள்ளாகவே வாழ்வேன். அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஒலிவ மரம் அதெல்லாம் இல்லையோ, இருக்காதோ? 2 தான் இருக்குமோ? பெர்க்மன்ஸ் பாவம் என்ன கட் பண்ணிட்டாரு முக்கியமான காரியத்தெல்லாம். நீங்க கட் பண்ணிட்டீங்களோ? அடுத்த ஸ்டான்ஸா வருமோ? ஓ வெரி குட், ரைட். என்ன ஆனாலும் சரி நான் அவருக்குள் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென் சொல்லுவேன். முடிவு ஜெயமாகத்தான் இருக்கும். அவர் என் மேல் நம்பிக்கை வைத்திருப்பது போல நானும் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. I am going to have double for the trouble. I am going to have double for the trials. I am going to have double for the tears. 42வது அதிகாரத்திலே யோபுவை கர்த்தர் இரட்டத்துணையாய் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்வீங்களா? முதல்ல எவ்வளவு ஆடு இருந்துச்சு தெரியுமா? 7000 ஆடு இருந்துச்சு. ஆண்டவர் ஆசீர்வதிச்சோனே எத்தனை ஆயிரம் ஆடுகள் தந்தார் தெரியுமா? 14,000 ஆடுகள். முதல்ல எத்தனை ஒட்டகம் இருந்துச்சு தெரியுமா? 3000 ஒட்டகம் இருந்துச்சு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது இரட்டத்தனையாய் எத்தனை ஒட்டகம்? இப்போ ஆமா, முதல்ல 500 ஏறு மாடு, இப்போ 1000 ஏறு மாடு. முதல்ல 500 கழுதை, இப்போ 1000 கழுதை. முதல்ல 10 பிள்ளைங்க, இப்போ இப்பயும் 10 தான். ஆமா, இப்பயும் 10 தான். நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும். ஆமா, முதல்ல 10 பிள்ளை, இப்போ 10 பிள்ளை. அப்போ மொத்தம் எத்தனை பிள்ளை? 20 பிள்ளை. 20 பிள்ளை எப்படி இருக்கும் பாருங்க. 20 பிள்ளை. முதல்ல 1000 ஏக்கர் நிலம் இருந்துச்சுன்னா இப்போ 2000 ஏக்கர் நிலம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. டபுள் ஃபார் த ட்ரபிள். சொல்லுங்க, டபுள் ஃபார் த ட்ரபிள்ஸ். உங்க கண்ணீருக்கு இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தொல்லைகள், நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், நெருக்கங்கள், தொல்லைகளுக்கு இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? உங்கள் போராட்டங்கள், உங்களுடைய எல்லா விதமான வெட்கத்திற்கு இரட்டத்தனையான பலன் உங்களுக்கு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. Why God removes the hedges, you know? ஏன் கர்த்தர் வேலியை எடுத்து போட்டார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பிசாசு நினைச்சான் கர்த்தர் வேலியை எடுத்தா அவருடைய முகத்துக்கு முன்பதாக நீங்கள் அவரை துதிப்பீர், அவனை கர்த்தரை தூஷிப்பீர்கள் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் நீங்க அப்படி செய்யாததினாலே கர்த்தர் மகிமைப்பட்டார், பிசாசு வெட்கப்படுத்தப்பட்டார். ஆமென் சொல்லுங்களா? உங்களுக்கு ஒவ்வொரு பாடுகள், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள், இந்த நெருக்கத்தின் சூழ்நிலை, இந்த வெட்கத்தின் சூழ்நிலை, இந்த அவமானத்தின் சூழ்நிலை, இந்த நிந்தையின் காரியங்கள், இந்த போராட்டத்தின் காரியங்கள், இந்த பாடுகளின் காரியங்கள், இந்த வேதனையின் காரியங்கள், இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் கவனிங்க, இவை எல்லாவற்றுக்கும் ஒரு காய் கர்த்தர் வேலையை எடுத்தது நிமித்தமாய் உண்டான காரியமாய், சத்ருவை அனுமதித்து நிமித்தமாய் உண்டான காரியங்களாய் இருக்கலாம். ஆனா ஒன்று நிச்சயம், கவனிங்க, உங்களை பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனை நீங்க கர்த்தருக்கு முன்பதாக, அவருடைய முகத்துக்கு முன்பதாக, உங்கள் நெருக்கத்து நிமித்தமாய், உங்கள் பிரச்சனைகள் நிமித்தமாய் அவர்களை தூஷிப்பீர்கள், அவரை வெறுப்பீர்கள், அவரை விட்டு அப்படியே பின்மாற்றம் கொள்வீர்கள் என்று நான் பார்த்து கொண்டிருக்க, அது எதுவும் நடமாத பொழுது அவன் வெட்கப்பட்டான், கர்த்தர் மகிமைப்பட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வேகமாய்
ஏசியா இப்பொழுது ஆ. நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஆ. என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். Yes. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இந்த வசனங்களிலே ஒரு கருகலான ஷார்ப்பான ஒரு வசனம் இருக்கிறது. கவனிங்க. வாட் மோர் குட் ஐ ஹவ் டன்? வாட் மோர் குட் ஐ ஹவ் டன்? நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த வார்த்தையை எல்லாரும் அப்படியே மனனம் பண்ணுங்க. நான் ஒரு தடவை சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக, சத்தமா சொல்லுங்க, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். What more could I have done for my vineyard? நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என் மகளுக்காக செய்யாத இனி எந்த நன்மையை அவளுக்கு நான் செய்யலாம்? என் மகனுக்காக செய்யாத, இதுவரைக்கும் செய்யாத இனி எந்த நன்மை அவளுக்கு நான் செய்யலாம்? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். கவனிங்க, அவர் என்ன செய்தாராம்? வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரொம்ப ஆழமான வசனத்தை விவரிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப அருமையான சத்தியங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலே எதெல்லாம் தேவையற்றதாக கர்த்தர் எண்ணினாரோ அது எல்லாவற்றையும் அகற்றி போட்டேன்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? Unnecessary things were removed by God. I have removed the unnecessary things in your life. உடைய வாழ்க்கையிலே தேவையற்ற எதெல்லாம் தேவையற்றதா எண்ணப்பட்டதோ அதையெல்லாம் நான் அகற்றி போட்டேன். எது எதெல்லாம் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தடுக்க கூடுமோ அதையெல்லாம் ஒன்றும் இராதபடிக்கு நான் எடுத்து போட்டேன். ஆமென் சொல்வீங்களா? அதற்கு நான் வேலி அடைத்தேன், எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு, எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கும்படிக்கு வேலி அடைத்தேன். மரண கட்டுகளுக்கு தப்புவித்தேன், கொடுமைக்கு தூரமாக்கினேன், வறுமைக்கு அவர்களை விலக்கி காத்தேன், தூரமாக்கினேன், வியாதிக்கு அவர்களை விலக்கி காத்தேன், அவர்களை நற்குல திராட்சை செடியாக நட்டேன். அப்படின்னா என்னத்தோ? சம்பாதிப்பதற்கான பலத்தை நான் கொடுத்தேன் என்கிறார். சம்பாதிப்பதற்கான பலத்தை நான் கொடுத்தேன், ஐஸ்வர்யம் அடைவதற்கான ஞானத்தை கொடுத்தேன், திறமையை கொடுத்தேன், சுகத்தை கொடுத்தேன், ஆயுளை கொடுத்தேன். இவை எல்லாவற்றையும் அவனுக்கு செய்தும், இவை எல்லாவற்றையும் அவளுக்கு நான் செய்தும், உங்களைத்தான் சொல்லுகிறார் கர்த்தர். இவை எல்லாவற்றையும் அவனுக்கு நான் செய்தும், இவை எல்லாவற்றையும் அவளுக்கு நான் செய்தும் கவனிங்க, என்னை முழுமனதாய் அவன் நேசிப்பான் என்றும் அவள் என்னை முழுமனதாய் சேவிப்பாள் என்றும் எதிர்பார்த்து கிடந்தேன். I did all to you to bring you to the point to love me and serve me, and I expect him to give me good fruits, good grapes. இவை எல்லாவற்றையும் அவளுக்கு செய்து, கவனிங்க, இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவளுக்கு செய்து நல்ல திராட்சை பழத்தை, நல்ல பலனை எனக்கு தருவான் என்று எதிர்பார்த்து கிடந்தே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? I did all to you to bring you to the point to love me and to serve me. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
ரொம்ப ஷார்ப்பா சொல்றார் ஆண்டவர், ரொம்ப ஷார்ப்பா சொல்றார். தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன். வருஷங்களை நான் அவளுக்கு கூட்டி கொடுத்தேன், அது எனக்காக அவள் நிமிஷங்களை தருவதற்கு காத்திருந்தேன். அவளோ எனக்காக நிமிஷங்களை தருவதற்கு கூட விருப்பம் இல்லாதிருக்கிறாள். நான் அவளுக்கு வருஷங்களை கூட்டி கொடுத்திருக்கிறேன். ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் லட்சங்களை கூட்டி கொடுத்திருக்கிறேன். அவளோ ஆயிரங்களை எனக்கு தருவதற்கு கூட 1000 கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். கிருபைகளை கூட்டி தந்திருக்கிறேன், தாளந்துகளையும் திறமைகளையும் கூட்டி தந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துவதையோ அவன் அதை அற்பமா எண்ணுகிறாள், அற்பமா எண்ணுகிறான். செல்வராஜ் சகோதரனுடைய பையன் ஜபகர் சொன்னார், எங்களை சபையில் பாஸ்டர் கீபோர்டு, பெங்களூர்ல இருக்கிற சபையில் ஒருத்தர் கீபோர்டு வாசிக்கிற ஒருத்தர் வரலன்னா 10-20 பேர் ரெடியா இருப்பாங்க. உடனே அந்த 10-20 பேரையும் ரெடியாக ஏற்றிட மாட்டார். அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறார், நல்ல சாட்சியாய் இருக்கிறார் என்பதை பார்த்து தான் அதுக்கப்புறம். ஆனால் காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், அந்த உடனுக்குடன் யூடியூப்ல ஏத்துறது, கீபோர்டு வாசிக்குது, இதெல்லாம் எது சம்பளம் தராங்களா? கிடையாது. எல்லாமே வாலண்டியரா செய்யறாங்க, எல்லாம் வாலண்டியரா செய்யறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவர்கள், இன்ஜினியர்ஸ், எல்லாம் மன விருப்பத்தோடு கூட செய்கிறார்கள். நான் திறமைகளை, தாளந்துகளை அவளுக்கு நான் கூட்டி கொடுத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், எனக்காக ஊழியத்திற்காக கொஞ்சமாகிலும் அதை செலவு செய்வாள் என்று எதிர்பார்த்து கிடந்தேன். அவளோ எனக்கு கசப்பான பலன்களை தருகிறாள். லட்சங்களை கூட்டி கொடுத்தேன், 1000ங்களை எனக்கு தருவாள் என்று சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா அவள் மிகவும் எனக்கு கொடுப்பதிலே மிகவும் அவள் கருமையாய் இருக்கிறாள். வருஷங்களை கூட்டி கொடுத்தேன், ஆனா எனக்கு 50 நிமிஷம் வாரத்துக்கு, 60 நிமிஷம் வாரத்துக்கு, 90 நிமிஷம் ஒதுக்குவதே அவளுக்கு வேண்டா விருப்பமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. தீர்க்கதரிசனமாய் என்னோடு கூட கர்த்தர் ராத்திரி வேளையிலே பேசினார். இந்த வார்த்தைகளை சொல் என்று சொன்னார். பணத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், சொல்லுன்னார் ஆண்டவர், சொல்லுன்னு சொன்னார். கல்யாண வீட்டுக்கு திருமணம் சரியாக காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் சுற்றம் சூழ குடும்பமாய் வந்து மணமக்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். 10 மணிக்கு கல்யாணம், 1:30 மணிக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா, அந்த கல்யாணத்துக்கு போறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. 1:30 மணிக்கு, 10 மணிக்கு கல்யாணம், நீங்க 1:30 மணிக்கு அந்த கல்யாணத்துக்கு போறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன பண்ணீங்க? தாமதமா? சாப்பிடவா? உனக்கு 2 பிரியாணியை தருவாராக கர்த்தர். எதுக்கு போறோம் தெரியுமா? வேண்டா விருப்போடு போகிறோம். வேண்டா போகணுமே, பத்திரிகை கொடுத்துட்டாங்களேன்றதுக்காக போகிறோம். வேண்டா விருப்பம். அதே 10 மணிக்கு கல்யாணம், காலையில் 9:30 மணிக்கே போயிட்டோன்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப விருப்பம், ரொம்ப விருப்பம். உங்களுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தும் ஒரு 60 நிமிஷத்துக்காக கர்த்தர் மட்டும் ஏங்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 90 நிமிஷத்துக்காக கர்த்தர் ஏங்கிட்டு இருக்கிறாரு. மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியான இடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆபீஸுக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறீங்களே, மில்லுக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறீங்களே. ஆனா கர்த்தருடைய காரியத்தில், ஓ என் மகளே, என் மகனே, ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? I expect a joyful worship from you. உங்களிடத்திலிருந்து ஒரு ஆர்ப்பரிப்பான ஒரு ஆராதனையை நான் எதிர்பார்த்தேன். ஆனா 20 நிமிஷம் தலை காட்டிட்டு போகும்படியான சபைக்கு வந்து போகிறீர்கள். கர்த்தர் சொல்றார், கல்யாணத்துக்கு அவன் எப்படி 1:30 மணிக்கு
போகிறான்னு சொன்னால் வேண்டாம் வெறுப்போடு போகிறானே ஒழிய போகிறானே. வேலையெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதே மாமா வீட்டு கல்யாணத்துக்கு வேலைன்னு சொல்றது இல்லையே, வேண்டாம் வெறுப்போடு. அதே போல தான் நீங்க கொடுக்கிற அந்த கொஞ்சமா அது யாருக்கு தேவை? இன்னும் வாட் could I have done, what more could I have done to my daughter, to my son? இன்னும் அந்த திராட்சை தோட்டத்திற்காக இன்னும் என்ன செய்யலாம் என்று சொல்லி கர்த்தர் எதிர்ப்பார். இன்னும் என்ன செஞ்சா நீங்க முழுசா எனக்கு கொடுப்பீங்க, முழுசா என்னோட எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இன்னும் என்னவெல்லாம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லல, இன்னும் என்னதான் செய்யணும் சொல்லுங்க என்றார். What more could I have done? நான் அந்த என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன செய்வேன்? மன வருத்தத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார், அவனை சுற்றிலும் வச்சிருக்கிற அந்த பாதுகாப்பு வேலியை எடுத்துட்டா தன்னால வருவான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. எப்போ வெள்ளிக்கிழமை எப்போ உபவாசிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கே வந்துடுவாங்க. ஏன் தெரியுமா? வேலி எடுக்கப்பட்டு விட்டது, வேலி எடுக்கப்பட்டு விட்டது, வேலி எடுக்கப்பட்டு விட்டது. கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சாரம் கட்டி 40 அடி உயரத்தில் இருக்கிறாரு. சாரம் கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கரண்டி கீழே விழுந்துருச்சு. இறங்கி வரலாம் முடியாது. அந்த வழியா போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை பார்த்தா, அண்ணாச்சி அண்ணாச்சி கரண்டி அண்ணாச்சி. அண்ணாச்சி திரும்பவே இல்லை. அப்புறம் இன்னொரு தம்பி, தம்பி தம்பி கொஞ்சம் நான் என்ன மேலே பாருங்க, மேலே மேலே இங்கே தான் என்ன பாருங்க, என்ன பாருங்க. அவன் சுற்றி முத்தியும் பார்த்துட்டு அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். 4-5 பேரை இப்படி கூப்பிட்டு இன்னொரு ஆள் வந்தார். அந்த கட்டடத்தில் வேலை செஞ்ச அந்த சட்டியிலேருந்து ஒரு சின்ன கருங்கல் எடுத்தார், சின்ன ஜல்லிக்கல் எடுத்தார். கரெக்டாக போயிட்டு இருந்த ஆள் தலை மேலே போட்டார். நட்டுன்னு வந்து விழுந்துச்சு தலையில். பட்டுன்னு வந்து விழுந்தானே, என்ன ஒழுங்கு அண்ணாச்சின்னு கூப்பிட்டனே பார்க்கலையே. நச்சுன்னு உங்க தலையில ஒன்று விழுந்தா தான் கர்த்தாவே கர்த்தாவே. வேலி அகற்றப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் நற்குலத்திராட்சியாக உங்களுக்கு ஏராளம் செய்திருக்கிறார், தாராளமாய் செய்திருக்கிறார். உங்களை வாழ வைத்திருக்கிறார், உங்களை விருத்தி ஆக்குகிறார், உங்களை பெருக பண்ணியிருக்கிறார், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருக்கிறார், உங்களை கனப்படுத்தி இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எங்கோ இருந்த உங்களை எங்கோ உயரத்திலே உங்களை தூக்கி கண்மலையின் மேல், ஆமென் சொல்லுவீங்களா, சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தார். கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி வைத்தார். குபேரர்களுக்கு மத்தியிலே ஒத்த நல்ல பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரி தாய்மாரே, காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லாருமே எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாருமா இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் என் ஜனத்திற்கு நான் சொல்லுகிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள். I surrender myself. அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன். அந்த பாட்டு தெரியலப்பா, தெரியுமா? கம் 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 சீக்கிரம். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், ஆண்டவரும் பாதம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், ஆண்டவரும் பாதம் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன்,
முகத்திற்கு நேரே தம்முடைய கரத்தை நீட்டி உங்களை பார்த்து பேசி இருப்பது உண்மையானால், கர்த்தர் சொல்ல விரும்பின தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்குரியது என்று நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலே உணர்வீர்களே ஆனால், தொடப்படுவீர்களே ஆனால், கர்த்தனை தொட்டிருக்கிறான் மற்றவங்கிட்ட சொல்லுங்க. கர்த்தனை தொட்டிருக்கிறான் உங்க வீட்டாட்ட சொல்லுங்க. கர்த்தனை தொட்டிருக்கிறான் சக விசுவாசத்துல சொல்லுங்க. கர்த்தனை தொட்டிருக்கிறான் போதர் இடத்துல சொல்லுங்க. இப்போது ஆண்டவரே என்னை தொட்டதற்காக உமக்கு நன்றி அடிச்சு இரு கரம் உயர்த்தி கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிக்க ஆவியானவர் உங்களை வேண்டுகிறார். இரு கரம் உயர்த்தி, இரு கரம் உயர்த்தி. Thank you Lord, thank you Lord, thank you Lord. உயர்த்தின உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், எந்த போராட்டமானாலும், எந்த பிரச்சனையானாலும், எந்த நெருக்கமானாலும் தோல்வி என்பது இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இரட்டத்தனையான பலன் வரும். யோபுவுக்கு உண்டானது போல இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இரட்டத்தனையான பலன் வரும். நல்ல தோளுக்கு மேல கையை உயர்த்தி அப்படியே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஓ ரபாபாலா, நல்ல அப்படியே நான் ஸ்டாப், இடைவிடாமல் இடைவிடாமல் கரகோஷம் எழுப்பி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு நன்றி சொல்ல, நன்றி சொல்ல. நிறுத்தாதீங்கள், நிறுத்தாதீங்கள். வாய் திறந்து, வாய் கர்த்தரை துதிக்கட்டும், கை கர்த்தரை ஓ ஸ்தோத்தரிக்கட்டும். ஹalleluya, ஹalleluya. ரபாபாலா, ரபாபாலா, ரகபாபாலா. கை இருக்கிற எல்லாரும் கைகளை தட்டுங்கள். வாய் இருக்கிற எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிங்கள். ஓ glory, 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 praise, 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 praise. இந்த வார்த்தைகளினால் உடைய ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன்.